குரு மகாராஜுக்கு நமஸ்காரங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு அதிகாரித்துவத்துவம். இதில் 4 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. விவேகம், வைராகியம், சமதமாதி, ஷட் சம்பத்தி, முமுக்ஷுத்துவம். இந்த தலைப்பில் ஷட் சமாதி சம்பத்து 6 இருக்கு. அது ஒரு ஆச்சாரியார் எடுப்பார். விவேகம், வைராகியம், 4வது முமுக்ஷுத்துவம். இது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு ஆச்சாரியார்கள் இருக்கிறாங்க. என்னுடைய தலைப்பில் விவேகம், அதை பற்றி கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிட்டதை கொஞ்சம் பகிர்ந்து ஆலோசிக்கிறோம். அவ்வளவுதான். தலைப்பில் போகிறதுக்கு முதல்ல கொஞ்சம் ஒரு ப்ராட் பிக்சர். குரு மகாராஜ் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. வேதாந்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி மிக சுருக்கமாக அழகாக சொல்லிட்டாரு. இது அவர் சொன்னது எல்லாமே தேவை இருந்தாலும் நம்ம ஏற்கனவே ஏதாவது கருத்துக்களோடும் நம்பிக்கைகளோடும் இருந்து அதுக்கும் இதுக்கு கனெக்ட் பண்ணிட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோன்னா கொஞ்சம் கிளாஷ் ஆகும். அதனால் இங்கே எதெல்லாம் நம்ம இது பண்ணுறோமோ, இல்லை புஸ்தகங்கள் படிக்கிறோமோ, இல்லை குரு மகாராஜுடைய சத்சங்கம் கேட்குறோமோ, மனசு ஃப்ரீ இதுதான் அப்படின்னு கேட்குறப்போ அதனுடைய புரிதல் ரொம்ப சௌரியமாக ஈஸியாக இருக்குது. ஏன்னா இந்த வேதாந்தம் அப்படிங்கிறதுக்கே நிறைய வார்த்தைகளை ஆத்மபோதம், ஆத்ம ஞானம், ஆன்ம விசாரம், தத்துவ போதம், இந்த மாதிரி வேறு வேறு வார்த்தைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆத்மா, பிரம்மம், பரம்பொருள், பரமாத்மா எல்லாமே ஒன்று தான். நம்ம எந்த இதில் நீங்கள் எந்த ட்ரெடிஷனில் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்களோ அதில் வேறு வார்த்தை இருக்கலாம், ஆனால் பொருள் ஒன்று. 2வது அதிகாரத்துவத்தில் இருக்கிற இத்தனை குவாலிஃபிகேஷன் எங்கிட்ட இருக்கான்னு யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. சமம், தமம், உபரதி, திதீக்ஷை, ஸ்ரத்தா, சமாதானம், அதில் 6, அப்புறம் 1, 2, 3, 9, அப்புறம் அதாவது எல்கேஜிக்கு முதல்ல இன்னொரு வகுப்பு படிக்கணும் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி எதுவும் இது பண்ண வேண்டாம். அதுக்கு நிரூபணம் இருக்கு. பொதுவாக சனி ஞாயிறு எல்லாரும் முதல் திங்கட்கிழமையிலேயே ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க, இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணுறோம் இல்லைங்களா. பொதுவாக பெரியவங்கன்னா ரிட்டையர் ஆனவங்களும் அந்த மாதிரி தான். இப்போ பசங்க பிள்ளைங்கள்லாம் எங்கே போகிறாங்க, கொஞ்சம் வெளியில் போகலாம், வாட்டர் ஃபால்ஸ், ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம், அல்லது ஒன்றும் இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெட் காஃபி 10 மணிக்கு, பல்லு விளக்குறது 12 மணிக்கு, அந்த மாதிரி தான் பொதுவாக இருக்குது. இத்தனை பேர், கோடி கோடியான பேர்களை விட்டுட்டு வந்திருக்கிறோங்கிறதே இந்த பூரா அதிகாரத்துவமும் நம்மகிட்ட இருக்குது. அது முதல்ல நம்ம நல்லா நிச்சயம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இருக்குது. அதில் கொஞ்சம் ஓரியன்டேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம். ஸ்ரத்தா, தமம், இதெல்லாம் இந்த ஓரியன்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி. முமுக்ஷுத்துவம் இருக்குதா? முமுக்ஷுத்துவத்துக்கு டெஃபனிஷன் கேட்டால் அது என்ன சொல்கிறாங்க, தலையில் எரியிற கரியை தூக்கி போட்ட மாதிரி இருக்கணுமா. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சனி ஞாயிறு 2 நாள் ஒதுக்கி எல்லாரும் வந்திருக்கிறோம். கொஞ்சம் நெஞ்சம் வேறுபாடு இருந்தால் அதைய கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் குரு மகாராஜர் மாதிரியான ஒரு குருக்களுடைய கடமை. அதைத்தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நம்மளுக்கு புரியல இல்லை அப்படிங்கிறதே எதுவுமே கிடையாது.
ரெண்டாவது விஷயம் வேதாந்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஸ்ரத்தை எது வரைக்கும் இருக்கணும், அதுக்கப்புறம் வணக்கம், அயம் ஆத்மா பிரம்மான்னு சொல்லிட்டு போய்கிட்டு அப்படிதான் சொன்னார். ஸ்ரத்தை, இந்த ஸ்ரத்தை இது எதுக்காக இதை சொல்ல வர்றோம் அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குருவோ அல்லது வேதமோ ஸ்ருதியோ எதுவும் சொல்றத நம்பிக்கிட்டு இருக்காம விசாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இதுக்கு முக்கியமான அர்த்தம் என்னன்னா கேள்வி பதில். வேதாந்த இதுல லிட்ரேச்சர் அத்தனை எடுத்து பார்த்தோன்னா எல்லாமே டயலாக்ஸ். எந்த உபநிஷத்தை பார்த்தாலும் எல்லாருமே ஒரு கான்வர்சேஷனாக தான் இருக்கும். யாக்ஞவல்க்யா, மைத்ரேயி கான்வர்சேஷன்ஸ். ஒவ்வொருத்தருமே இதனால இது அதை நம்பு அப்படின்னு எதுவுமே அந்த அட்லீஸ்ட் உபநிஷத்திலிருந்து வேதாந்தம் வர இதுல எந்த இதுவுமே கிடையாது. அதனால கேள்விகளை தாராளமாக கேளுங்க. எந்த கேள்வி வந்தாலும் தாராளமாக கேளுங்க. நான் இதை தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் இதுல என்ன நான் இப்படி புரிஞ்சுக்கிட்ட ரைட்டா தப்பா கண்டிப்பா கேட்கணும். அதுதான் ஒரே வழி, வேற வழியே கிடையாது. அதனாலதான் லிட்ரேச்சரே அந்த மாதிரி இருக்கு. மூணாவது விஷயம், எஸ்பெஷலி வேதாந்தம் மாதிரி ஒரு ஆன்மீக மார்க்கத்துல போறப்போ மற்ற எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். பக்தியில் ஐயப்பன் மாலை போட்டுக்கிறோம், இல்லை பழனி காவடி எடுக்கிறோம், இல்லை திருப்பதி சேவா போகிறோம் அப்படின்னா குரூப்பாக அதை சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு முன்னு இருக்கு. 10 பேர்கிட்ட பேசி ஒரு இது பண்ணி. வேற இதில் இது ஆன்ம விசாரம். ஆத்மா என்னன்னு சொல்லிட்டாரு, நீ அப்படின்னு நான். அப்போ இது என்னுடைய பர்சனல் விஷயம். இந்த பர்சனல் விஷயத்தை நம்ம பொதுவில் போய் அந்த மாதிரி கோயில் போயிட்டு வந்தோம், குளம் போயிட்டு வந்தோம், அந்த மாதிரி ஒரு பரவலாக பேசுனா அங்கே ஒருவேளை அவங்க கமெண்ட்ஸை வச்சு நம்ம டிமோட்டிவேட் ஆயிடலாம். அதனால் அப்படி பேசக்கூடாது. அதுக்கு வேண்டிதான் சத் சங்கம். இந்த இதில் இருக்கிறவங்க அந்த ஒரே ஃப்ரீக்குவன்சிஸில் இருக்கிற மைண்ட்ஸ், அந்த மைண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மனசுகளுக்குள்ள நீங்கள் ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாம், கான்வர்சேஷன் வச்சுக்கலாம், இது என்னன்னு கேட்கலாம், ஜோக் அடிச்சுக்கலாம். இது வீட்டில் பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஏதோ ஒரு இதில் ஒரு 3-4 ஈவெண்ட்ஸுக்கு முதல்ல எங்கே போகிறோன்னா ஏதோ ஒரு சின்ன குறும்புத்தனமாக மெசேஜ், நானும் ஆத்மா தான், அந்த மாதிரி நம்மளுக்குள்ள புரிஞ்சுக்குது. இது நம்ம வீட்டில் இல்லை வெளியில் அதை பேசி அந்த இதை பண்ண வேண்டாம். அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. இது நம்ம ஒரு இலக்கை எட்டுறதுக்கு போகல. வேதாந்தத்தினுடைய கடைசி நோக்கமே என்னன்னா, அது ரொம்ப இங்க ஒரு இலக்கு இல்லை. பொதுவா இலக்கு நீயே தான். எங்க இருக்கிற நீயே? உனக்குள்ளேயே இருக்கிற அதையத்தான் நீ கண்டும் கூட பிடிக்கல, அதை உணர்ந்துக்கிற. ஏன்னா நீ எதை நினைச்சியோ அதை விளக்குறதுனால அது தன்னாக தெளிவு வருது. அதுதான் இலக்கு. அல்ல இதுக்கு சமஸ்கிருதத்தில் எங்கே சொன்னாங்கன்னு தெரியல. என்னுடைய வேற ஆத்ம குருக்கள்கிட்ட கேட்டது. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பிராப்தஸ்ய பிராப்தி, நிவர்த்தஸ்ய நிவர்த்தி அப்படிங்கிறாங்க. எது இருக்குதோ அதை தான் அடைகிறாய், எது உன்கிட்டம் இல்லையோ அதைத்தான் விடுகிறாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அது நிஜம்தான். கடைசியில் போக போக அது தெரிய வரும். ஸோ இது ஒரு சின்ன பகிர்தல். என்னுடைய அனுபவத்தில் நான் இதுவரைக்கும் இது பண்ணுவதை பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். அடுத்த விஷயம், ஆத்ம விசாரம் வேதாந்த விசாரத்தில் வர்றதே மனம்.
இதை பற்றி தான் பொதுவாக நம்ம கொஞ்சம் அடுத்தது போனோம்னா அடுத்த லெசன்லேயே அது வந்துடும் இல்லைங்களா? நீங்கள் தானே பேசுகிறீங்க. இவங்க தான் பேசுகிறாங்க அதை பற்றி. நான் என்னுடைய இதில் புரிஞ்சுக்கிட்டதும் உணர்ந்துக்கிட்டது என்னன்னு, மனம் அப்படிங்கிறது ஒரு காட்டு யானை. காட்டு யானை என்னென்னலாம் பண்ணுதோ, இல்லை நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு அனுபவம் இல்லை, ஆனால் டிவியில் அங்கே எங்கே நியூஸில் கேட்குறதுலேருந்து சொல்கிறேன். சாதுவாக இருக்கிறப்ப இருக்குது, மரத்தையே பிடுங்கி எறியுது, அல்லது தோட்டங்களை தோஷம் பண்ணுது. இதுதான் மனம். காட்டு யானைங்கிறது தான் மனம். காட்டு யானையை பிடிக்கிறவங்கெல்லாம் ஜனங்களாக போய் எல்லாம் பிடிச்சாலும் அங்கே இன்னொரு யானையோட அவசியம்தான் தேவை. கும்கி யானை இல்லைங்களா? அது இன்னொரு யானை தான். அந்த கும்கி யானை இவங்க சங்கிலி அது வண்டியில் ஏற்றணும், குழியில் இறக்கணும், எதாவது பண்ணணும்னாலும் அந்த கும்கி யானையுமே அது மதம் பிடிச்ச மாதிரியோ முரட்டுத்தனமாகவோ போய் இதுகிட்ட அதை அந்த படத்தில் பார்க்குறப்போ அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கும்கி யானை போய் அது மெல்ல ஒரு நஜிங், கொஞ்சம் ஒரு கண்டிப்பும் கிடையாது, ஒரு லேசாக விடுறது கிடையாது, அதை எப்படி பண்ணணுன்ட்டு அதை தள்ளி விடுது. ஸோ இந்த மனம் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுடைய மனமெல்லாம் காட்டு யானை. கும்கி யானை தான் குரு மகாராஜ், அதுவும் மனம்தான். அப்படி வர்றப்ப கொஞ்சம் லேசாக ஒரு கிள்ளி விடுறது, அல்லது கொஞ்சம் முறுக்கி விடுறது, அல்லது கொஞ்சம் அதுக்கு என்னென்ன தடம் காட்டி விடுறது இல்லையா? ஸோ இந்த மனத்துக்கு தேவையான அந்த கும்கி யானையினுடைய செயலுக்கு வேண்டிதான் குருவின் அவசியம் மிக 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 முக்கியம். அதையே நம்ம விலைக்கு பார்த்துடக்கூடாது. வேதாந்த நாம உபனிஷத் பிரமாணம். பிரமாணத்தை பற்றி இது வரைக்கும் பேசிட்டு வந்தோம். உபனிஷத் பிரமாணம் அப்படின்னு சொன்னால், உபனிஷத்தினால எது தெரிய வருதோ அந்த நாலேஜ் தான் வேதாந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் அதுக்கப்புறம் வர்றப்போ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவ பிரம்மைவ நாபரா. முதல் வரி எல்லாத்துக்கும் பிரம்மம் மட்டும்தான் மெய்ப்பொருள், உண்மை, சத்தியம். ஜெகன் அப்படிங்கிறது அதை தவிர பாக்கி எல்லாம் ஜகத்துன்னு நம்ம சொல்றோம். அது எல்லாமே மித்தியாங்கிற வார்த்தைக்கு பொதுவாக வேற வேற மீனிங்ஸ் சொல்கிறாங்க. நம்ம போலின்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிக்கலாம். போலின்னா அது மாதிரி இதுவும் தெரியுது, அந்த மாதிரி சொல்லலாம். அது பொய் அப்படிங்கிறாங்க சிலர். அதுக்கு மாயை அப்படிங்கிற வேற வேற இதில் வருது. சொல்ல வர்றது பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், பிரம்மம் மெய்ப்பொருள், அதுதான் மெய், உண்மை, பரம்பொருள். அடுத்த லைன்ல சொல்றது ஜீவ பிரம்ம ஏவ நா பரா. ஜீவன் நம்ம. இது யார் இதை படிச்சாங்களோ அவங்க ஜீவன். நான் நீங்க யாரானாலும் இதை ஃபர்ஸ்ட் லைனை படிச்சவங்க தான் ஜீவன். ஜீவன் யாரு? பிரம்மத்தை தவிர வேறு அல்ல. இதுதான் அவர் ஆரம்பிக்கிறாரு. இதில் இருந்து தான் விவேகத்துக்கும் கொண்டு வர்றாரு. அதனால தான் நான் இது எடுத்துக்கிட்டேன்.
விவேக சூடாமணியிலிருந்து இதை ஆரம்பிக்கிறாரு. அதில் விவேக சூடாமணி 20வது ஸ்லோகத்தில் சொல்கிறது என்னன்னா, பிரம்மம் மெய், உலகம் போலி, மித்யா என்கிற ரூபத்தில் உள்ள திடமான நிச்சய புத்தி எதுவோ அந்த நிச்சய புத்தியே நித்தியானித்திய வஸ்து விவேகம் எனப்படும். இந்த அனித்திய வஸ்து விவேகம். ஸோ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, இப்போ நம்ம போகிறது விவேகம். நித்தியானித்திய வஸ்து விவேகம். பிரம்மம் மட்டும்தான் மெய்ப்பொருள், உண்மை, மற்ற எவையும் போலி என்கிறவாறு உள்ள திடமான நிச்சய புத்தி, அந்த புத்தியே விவேகம் எனப்படுகிறது. அந்த விவேகம் அப்படின்னா நித்திய அனித்திய வஸ்து. இது ரெண்டும், நித்திய வஸ்து அனித்திய வஸ்து, இதைய பிரித்து எப்படி அறியறது, இதுதான் விவேகம். இங்கிலீஷில் இதுக்கு பொதுவாக யூஸ் பண்ணுற வேர்டு டிஸ்கிரிமினேஷன். ஆனால் இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற வேர்டில் நான் கொஞ்சம் டிஸ்கிரிமினேட் பண்ணுவேன். ஏன்னா இது பிரிக்கிறதுன்னு ஆகிடும். டிஸ்கிரிமினேட்னா பிரிவினை பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு சரியான வார்த்தை என்னன்னா, அதுவும் இன்னொரு குரு மகாராஜ் சொன்னதுதான், டிசர்ன். டிசர்ன் அப்படின்னா பிரித்து அதில் எது சரின்னு அறிஞ்சுக்கிறது. தட் இஸ் டிசர்ன்மெண்ட். ஸோ நித்திய வஸ்து அனித்திய வஸ்து எதுன்னு தெரிஞ்சு அது எது கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நித்தியமாக எது இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து இந்த நித்தியம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வேணும். அம்மா இது ஏன் லைட்டாக வருது? குரு மகாராஜ் எழுதுனா பெருசாக வருது. ஓஹோ, ஐ சி. நித்தியம் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக எப்படி சொல்கிறாங்கன்னா, எட்டர்னல் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. காலம் காலமாக இருக்கும் அல்லது என்றென்றும் இருக்கும். அது கொஞ்சம் சரியான மீனிங் அல்ல. நித்தியம் அப்படிங்கிறதுக்கு காலம் காலமாக இருக்கும், என்றென்றும் இருக்கும்னா காலம்னு ஒன்று கொண்டு வந்துடுறோம். அதுக்கு முதலே காலம் இருக்கிறதாக ஆயிடுது. காலத்துக்கு அப்புறம்தான் நித்தியம் வர்ற மாதிரி பொருள் வந்துடும். ஸோ நித்தியம் அப்படிங்கிறது காலத்துக்கு முன்பா கரெக்ட். தேச கால வித்தியாசங்களுக்கே தாண்டி உள்ளது. ஸ்பேஸ் டைம் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறது அப்பவே சொல்லியிருக்கிறாங்க. கால தேசம், தேச காலம், தேச கால வித்தியாசங்கள் அது இல்லாமல் அதுக்கு முதல்லையே இருக்கிறது. அப்புறம் காரண காரியங்களுக்கும் அப்பாற்பட்டது. இது சரியான நித்தியம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்லணும்னா, பிஃபோர் த பிகினிங் ஆஃப்டர் த எண்ட். அது இன்னொரு வார்த்தை சொன்னது அனாதி அப்படின்னு சொன்னார். அனாதின்னா பெறப்பட்டது. அஜாதி அஜாதம் அப்படின்னு சொல்றது அனாதி தான். அனாதை அல்ல, அனாதி. ஸோ இந்த நித்தியம் அப்படிங்கிறது எப்படின்னா, நித்திய அப்படின்னா காலம்ங்கிறது விட்டுட்டு
அதுக்கு முதல்ல பிஃபோர் த பிகினிங் அண்ட் ஆஃப்டர் த எண்ட். இன்ஃபேக்ட் அது ஒரு நல்ல இங்கிலீஷ் புக்கு, மிஸ்டர் ஆர்கே மிஸ்ரான்னு ஒருத்தர் எழுதுனது பெரிய புக்கு ரிகார்டிங் உபனிஷத்தோட இதை வச்சு அவர் வெஸ்டர்ன் சயின்டிஃபிக் தியரிஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறார். அந்த புக்கில் ஒரு 10-35 வருஷம் ஆச்சு அந்த புக்கு வந்து. அந்த புக்கோட டைட்டிலே பிஃபோர் த பிகினிங் அண்ட் ஆஃப்டர் த எண்ட் தான். நித்தியம் அப்படிங்கிறதுக்கு வந்து தொடக்கத்துக்கு முதல்ல முடிவுன்னு ஏதாவது இருந்தா, மறைவுன்னு இருந்தா அதுக்கு அப்புறம், அதுக்கு பேர் தான் நித்தியம். நித்தியம் இதுக்கு ஆப்போசிட் அனித்தியம். எப்போ வேணாலும் இருக்குது, முந்தா நேற்று இருந்தது, நாளான்னைக்கு இல்லை, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அனித்தியம். நித்தியம் அப்படிங்கிறதுக்கு அனாதி அல்லது ஆதி அந்தம் இல்லாதன்னு சொல்லுவோம். ஆதி அந்தம் இல்லாதது. அடுத்த வார்த்தை வந்து வஸ்து. இந்த வார்த்தைக்கு பின்னாடி இதுக்கு வேற பொருள்ல வந்துடும். இப்போ நம்ம தொடங்குறதுனால இந்த வஸ்து அப்படிங்கிறதுக்கு வந்து பொதுவாக பதார்த்தம், பொருள், ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி பொருள் வச்சுட்டு இருக்கிறோம். வஸ்து அப்படி ஆப்ஜெக்ட், பொருள் அந்த மாதிரி எல்லாம் ஒரு மீனிங் வச்சுக்கிட்டா எப்படியெல்லாம் அதைய நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்று புலன்கள் மூலமாக தெரிய வர்றது. இந்த ஸ்டூல் இது சதுர சைஸில் இருக்குது, ப்ரௌன் பிளாஸ்டிக் ஸ்டூல். அந்த பெஞ்ச், அந்த சேர், இந்த சேர், குருஜி மகாராஜுடைய சோஃபா, மர சோஃபா, இந்த மாதிரி புலன்கள் மூலியமாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு பொருள், வடிவம், இதே பொருள்னு சொல்கிறோம். பொதுவாக இதைத்தான் சொல்கிறோமா பதார்த்தம்னு. பதார்த்தத்துக்கு ரெண்டு இது இருக்குது. அர்த்தத்துக்கும் பதார்த்தம் தான். இதை மாதிரி பொருளை நம்ம காட்டுறதுக்கும் பதார்த்தம்ங்கிற பேர் தான் சொல்கிறோம். வஸ்துவுக்கும் பதார்த்தம் அல்லது அந்த பொருள் மீனிங் சரியா, அது என்னுடைய அனுபவத்தில் இன்னும் அதில் கொஞ்சம் சேர்த்தணும். வஸ்து நம்ம இனிஷியல் இதில், பின்னாடி இதே வஸ்து தான் நம்ம பரம்பொருளுக்கும் சொல்லுவோம். வஸ்துங்கிறதுல தான் அதையும் குறிப்பிடுவோம். ஏன்னா அது பேர் இல்லாது, எதுவுமே இல்லாது, அதை குறிப்பிட முடியாது. அதனால இப்போ அதை என்னன்னு பார்க்கறதுக்காக இந்த பொருள் இல்லை, அந்த பதார்த்தம் இல்லை, இது வஸ்து. இருந்தாலும் வஸ்துன்னே வச்சுக்குவோம். மர வஸ்து இந்த மாதிரி புழக்கத்துலேயும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். புலன்கள் அறியாதது நிறைய இருக்கா? புலன்கள்னால தெரிவிக்கப்படாத விஷயங்கள் அதுவும் வஸ்து தான். பசி, தாகம், எல்லா உணர்ச்சிகளும், இது புலன்கள். எந்த புலன் நம்மளுக்கு பசின்னு சொல்லுது? எந்த புலன் நம்மளுக்கு யூரின் போகணும்னு சொல்லுது? எதுவும் கிடையாது. கிளி, எந்த புலன் நம்மளுக்கு தெரிய வச்சது? அதுவும் வஸ்து. ஏன்னா இந்த வஸ்து இந்த வகையில் இதை தெரிஞ்சுக்கணும். இது புலன்களும் இல்லை, இல்லை உள்ளுணர்வா தெரியறதும் இல்லை. இது இல்லாமல் ஏதாவது இருக்கா? இருக்கு. இதுக்கு நான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுத்து, ஏன்னா அதுதான் அப்போ அந்த சுவராசியம் இருக்கும். அதனால் அந்த கொஞ்சம் உதாரணத்தை கொஞ்சம் நான் நீட்டி இது பண்ணால் பொறுத்துக்குங்க. போர் அடித்தா சொல்லுங்கள், நிறுத்திடலாம். இங்கே பொதுவாக இப்போ வந்து குழந்தைங்க அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ஜப்பானில் செட்டில் ஆகிருக்கிறாங்க அப்படின்ட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கள் பேரண்ட்ஸ் கிளம்பி போகிறது பழக்கம். 2 சூட்கேஸ் எடுத்துக்கலாம், 23 கிலோ. அப்புறம் சூட்கேஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் வச்சுட்டு மணப்பாறையிலிருந்து முறுக்கு, கொல்லிமலையிலிருந்து கொத்தவரங்காய், ஏலகிரியிலிருந்து ஏலக்காய், அதாவது பார்த்து ஆட்காட்டிலிருந்து சீரக சம்பா பார்த்து எல்லாம் வாங்கி பேக் பண்ணி, அப்புறம் நம்ம ஒரு பக்கம் இன்னொன்று, நான் போன வருஷம் பேத்தி ஊருக்கு வந்துட்டு போனப்போ, பாட்டி உங்கள் ஊரில் தண்ணி பிரமாதமாக இருக்குன்னு. ஆமா கண்ணு, எங்கள் ஊர்ல எல்லாம் சிறுவாணி தண்ணி, அதையும் வேற 3/4 லிட்டரு 2 பாட்டிலில் ஊற்றிட்டு
அந்த இதுக்குள்ளே இருக்கிற இதுகள்லாம் வந்து அதோட அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. ஏலகிரியிலிருந்து தான் ஏலக்காய்னா இது, பட்டை கிராம்பு அங்கே வாங்கணும், பூண்டு இங்கே வாங்கணும், அரிசி அங்கே வாங்கணுங்கிற மாதிரி, இன்க்ளூடிங் தண்ணி பிராண்டோட போகுது எல்லாம். அந்த சூட் கேஸ் இது எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னும் இடம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் அடைக்க முடியாது, 23 கிலோ தானே வைக்க முடியும். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து அது அந்த இடம் மீதி இடம் போகுது. அங்கே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிரித்து பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. எப்படி அந்த பேத்தியை கூப்பிட்டு சாமி சிறுவாணி தண்ணி, அப்புறம் மாப்பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க அந்த வத்தல் இன்னொரு ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து நிறைய அந்த வத்தல் கிடைச்சதுன்னு வாங்கணும். அது மாதிரி ஒவ்வொரு இதாக சொல்லிட்டு இருந்தா அம்மா எவ்வளோ விட பாக்கியாக இருக்குதான்னு பொண்ணு கேட்குது. ஆமா கண்ணு, வேற என்ன பண்ணுறது, எடை அவ்வளவுதானே விற்க முடியும். அங்கே இருந்த இடம், அந்த ஸ்பேஸ் இங்கிருந்து போனதா அல்லது அங்கே இருந்ததா? அப்போ இங்கிருந்தது இல்லை. இதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்கணும். ஏன்னா இது புலனுக்கும் வராது, உணர்வுலையும் வராது. அதனால தான் அதையும் நான் ஒரு வஸ்துன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த ஸ்பேஸ் எங்கள் கோயம்புத்தூர் ஸ்பேஸா? எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஸ்பேஸ் ஒன்னே தான். அதுக்கு வந்து கோயம்புத்தூர், அமெரிக்கா, ஜப்பான் கிடையாது. நம்ம இடம் வாங்குறப்பவே இடத்தைத்தானே வாங்குறோம். 5 சென்ட் இடம் வாங்கினீங்கன்னா எவ்வளோ வாங்குறீங்க? 5.5 சென்ட்னா 2400 ஸ்கொயர் ஃபீட், 60க்கு 40. ஒயர் எவ்வளவுன்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணுறோமா? ஸ்பேஸ் வந்து அது எதுவும் இது பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் தேர். அது இருக்குது, அதை யூஸ் பண்ணுறோம். தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த இடம் இந்த ஊர், அந்த இடம் அந்த ஊர், இங்கே கவர்மெண்ட்டு தான் போட்டிருக்குது இங்கே 2 மாடிக்கு மேலே கட்டக்கூடாதுன்னு, இல்லைங்களா? 4 மாடிக்கு மேலே கட்டக்கூடாது. அந்த மாதிரி கவர்மெண்ட்டு தான் இது பண்ணியிருக்கிற ஒழிய ஸ்பேஸுக்கு நம்ம காசு கொடுக்கறது கிடையாது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணிக்கிறது கிடையாது. ஆனால் ஸ்பேஸை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இப்போ நம்ம அந்த மாதிரியே சிறுவாணி தண்ணி எப்படி இதை ஆட்காடு அரிசின்னு பார்க்குறத மாதிரி ஸ்பேஸை பார்க்க முடியாது. ஆனால் ஸ்பேஸ் இருக்குதுன்னு தெரியுதா? எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா, ஸ்பேஸில் தான் நம்ம இருக்கிறோம். ஸ்பேஸு நம்மளை விட்டு தனியாக இல்லை, எங்கள் எல்லா பக்கம் இருக்கு. இது கொஞ்சம் சூட்சமாக, பட் அதுவும் ஒரு வஸ்து தான். ஸ்பேஸும் கூட ஒரு பொருள் தான். ஆனால் அந்த ஸ்பேஸுமே, ஏன்னா இந்த மகா ஆகாசம் கடாகாபாசம் பண்ணி பேசுகிறப்போ இதுதான் வருது. குடாகாசம், மகா ஆகாசம், இந்த ஸ்பேஸோட இது. அதனால தான் வந்து நான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு கொஞ்சம் விலாவாரியாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ புரிஞ்சவங்கள இந்த ஸ்பேஸ் வந்து எவ்வளோ ஒரு கன்ஃபியூசிங் இது இருந்தாலும் அது பொருள் ஆகாசம் அப்படிங்கிறது. ஸோ நித்திய வஸ்துங்கிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது, எப்போவும் அனாதியாக இருக்கிறது. பாக்கி அனித்திய வஸ்துங்கிறது தெரிஞ்சதுன்னா மற்ற நம்மளுக்கு இந்த வஸ்துவெல்லாம் யாருக்கு தெரியுது? எனக்கு தெரியுது. இப்போ சொன்ன இல்லை, நான் ஆத்மாங்கிறதுல இன்னையிலேருந்து யாருக்குமே டவுட் இருக்கக்கூடாதுன்னு பேசுறதே நான் ஆத்மா தானே பேசணும். ஆத்மாவுக்கு தான் தெரியுது. அது தெரியக்கூடியது எதுவுமே அதுக்கு ஒரு தொடக்கம் முடிவு இருக்கும். வேற அது இல்லாத ஒண்ணுக்கு பேர் தான் நித்தியம். அதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இந்த விவேகம் வந்து இருக்கணும். அதை தான் விவேகம் அப்படின்னு சொல்றோம். நித்தியானித்திய வஸ்து விவேகம். இந்த அனித்திய அனித்திய வஸ்துக்கள் எல்லாம் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி புலன்கள் மூலியமாக தெரியறது ஒன்று, அதாவது நாம ரூபங்களோட தெரிஞ்சுக்கிறது ஒன்று, ரூபம் இல்லாமல் நாமங்களை விட்டு தெரிஞ்சுக்கிறது என்ன, நாம ரூபங்களோட தெரிஞ்சுக்கிறது சேர், பாட்டில், இந்த மாதிரி.
ரூபம் இல்லாமல் வெறும் நாமங்கள் மட்டும், நாமம்னா பேர், நாம ரூபம், பேரும் வடிவம், வெறும் நாமங்கள் மட்டும், பேர்களை மட்டும் வச்சு தெரிஞ்சுக்கிற பொருள்கள் இருக்குது. சொன்னது பசி, வலி, கிளி எல்லாமே. ரெண்டுமே இல்லாமல் இருந்தோம். அதாவது புலன்கள்னாலையும் தெரிய முடியாது, அந்த அந்த உணர்வுனாலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஆகாசம் மாதிரி அதுவும் அனித்திய வஸ்து தான். நித்திய வஸ்துங்கிறது அதையும் தாண்டி. இதுக்கு இந்த மாதிரி டிசைட் பண்ணி இது பண்ணது பேர் தான் விவேகம். இந்த விவேகத்தை தான் இப்படி ஒன்று இருந்தா, அனாதி ஏதோ ஆதியும் இல்லை அந்தம் இல்லை, அப்படி ஒன்று இருந்தா கொஞ்சம் நம்ம யுக்தியை யூஸ் பண்ணோம்னா அது ஒன்றா தான் இருக்க முடியும். அது அப்புறம் பேசுவோம். சும்மா நான் ஒரு பேச்சுக்காக இது இப்போ சொன்னேன். நித்திய வஸ்துவைத்தான் மெய்ப்பொருள், பரம்பொருள், பரமார்த்த உண்மை, அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு பின்னாடி சொல்ல வருவோம். பிரம்மம், பிரம்மம்னா அப்சல்யூட் ட்ரூத், தன்னை தவிர வேற எதுவும் இல்லாதது, அது அத்வைத்தம். இதுதான் நித்திய வஸ்து. ஏன்னா அந்த வஸ்துங்கிறது, அதனால தான் சொன்னேன் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப அதை வேற மாதிரி புரிஞ்சு இந்த வஸ்துங்கிறதுல கொண்டு வருவோம் அப்படின்னு. இதுதான் பிரம்மம், நித்திய வஸ்து. அதைத்தான் என்ன சொல்றாங்க, பிரம்ம சத்தியம், ஜகத் மித்தியா. சத்தியம்ங்கிறது ஒன்று தான். அதனால தான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அப்படிங்கிற விவேகங்கிற குவாலிட்டியை கொண்டு வந்திருக்கிறாங்க அங்கே. இப்போ இன்னொரு இந்த அதிகாரத்துவத்தில் பார்த்தப்போ நம்ம விவேகம், வைராக்கியம், சமதமாதி ஷட்கம், முகுட்சத்துவம், இது சொன்ன இந்த வரிசைப்படி இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது முக்கியம், லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நஞ்சு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லை, எல்லாமே முக்கியம். மேபி அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் அவங்க அந்த மாதிரி வச்சிருக்கலாம், மொழி எல்லாமே முக்கியம். இப்போ இது ஏன் இந்த விவேகம் ஏன் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதில் எழுதி வச்சிருக்காங்க? அதிகாரித்துவம்னா அதிகாரம் அல்ல, அதிகாரித்துவம்னா குவாலிஃபிகேஷன். இந்த உண்மையை யார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது ஈஸியா, அதனால இந்த அதிகாரித்துவம் அப்படின்னு பேர் சொல்றாங்க. இந்த அதிகாரித்துவம் ஏன் வருது, இது ஏன் இதை சொல்றாங்க? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாம் அது சொல்லிட்டார் முதல்ல. பிரம்மம் அதுதான் ஆத்மா, ஆத்மா தான் நீ, நாளையிலிருந்து நீ, இன்னையிலிருந்தே சொல்லிட்டு நான் தான் ஆத்மானே சொல்லுன்னு சொல்லிட்டார் இல்லையா? ஸ்ரத்தாவோட அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இருந்தாலும் விவேகம் எப்படி சிறப்பு? மனித பிறவிகள் மட்டும் ஒன்று தனியாக எடுத்துட்டு மற்ற பிறவிகள் எல்லாத்தையும் ஒன்று எடுத்துக்குவோம். மற்ற பிறவிகள் எல்லாத்துக்கும் மனித பிறவிக்குமே எனக்கு தெரிய ஒரே ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கு. மற்ற பிறவிகளுக்கு எல்லாமே ஒரு நியதிக்கு உட்பட்டு நடக்கும். மனிதனை தவிர மற்ற அத்தனை பிறவிகள், உயிர்கள், தாவரங்கள், விலங்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் அது இதுக்கு கட்டுப்பட்டிருக்கும். அதெல்லாம் ஒரு சீசன் அண்ட் ரீசன், அதோடைய செயல்கள் எல்லாமே இதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். செடி வச்சோம்னா அது எத்தனை மாசத்துல அது பூ பூக்குமோ அப்பதான் பண்ணும். எப்போ அது காய் காய்க்குமோ அல்லது கனி கொடுக்குமோ அப்பதான் கொடுக்கும். ஒரு எந்த விலங்கானாலும் அது பருவம் வந்தாதான் கண்ணுக்குட்டி போடுற தயாராகிருக்கும். அதோடைய தேவைகள் எல்லாமே சீசனை பொறுத்து தான் இருக்கும். தண்ணி இருக்கிற பக்கம் இருக்கிற அதே தாவரங்கள் தண்ணி இல்லாத பக்கம் கொஞ்ச நாள் இருக்கும், நிறைய நாள் வாழ முடியாது, சஸ்டெயின் ஆக முடியாது, அவ்வளவுதான். அதுக்கு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணமும் இருக்கு.
இந்த 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 ஃப்ரேஸ் ஆக்சுவலி இது ஒரு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் என்னுடைய நண்பர்களோட ஒரு கான்வர்சேஷன் இருக்கிறப்ப இது தெரிய வந்தது. அப்போ தான் இந்த விலங்குகள் மாதிரி மனுஷங்க நடந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வர்றப்போ கொடூரம் நடந்தது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு. ஸோ அப்போ என் நண்பர் அதுக்கு ஒரு கவிதை எழுதினார். அதுக்கு அவரும் ஒரு டாக்டர். ஆனால் அது ஒன்றும் இதாகலை. அப்போ தான் சொன்னார், இது நம்ம மிருகத்தனமாக நடந்ததுங்கிற பேச்சு வர்றப்போ மிருகங்கள் எல்லாம் தே ஃபாலோ திஸ். மிருகங்கள்கிட்ட இவ்வளோ ஒரு இது கிடையாது. இது இல்லாத ஒரே ஆள் மனித பிறவி. எப்போ வேணும்னாலும் எது வேணும்னாலும் செய்வான். நம்ம பார்க்குறோம் இல்லையா எவ்வளவு சமூகத்திலேயே கொடூரங்கள் நடக்குதுன்னு இல்லையா? சமூகத்தில் இருக்கிற அத்தனை கொடுமைகள் கொடூரங்களுக்கும் மனித பிறவி மட்டும் இதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அதனால தான் முதல்லயே சொன்ன நம்ம மனம் காட்டு யானை. அதுக்கு தான் கும்கி யானையோடைய இது தேவையா இருக்கு. இந்த இது அதுக்கு பேர் தான் விவேகம். விவேகம் இருந்தும் மனித பிறவிக்கு தான் மட்டும்தான் அது இருக்கு. ஆனா அது ஏதோ வழியில அப்ப நித்திய வஸ்து அனித்திய வஸ்துங்கிற தெரியல. நல்லது கெட்டது அல்லது நன்மை தீமைங்கிற அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த லைன்ல விவேகத்தை யூஸ் பண்ணதுனால தான் இவ்வளவு கொடுமைகள் கொடூரங்கள் நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ விவேகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சாதாரண லைஃப்ல கூட அது ரொம்ப அவசியமான ஒரு இதுதான். சரியான வழியில தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆன்மீக வழிக்கு மட்டும் அல்லங்கிற சொல்ல வர்றதுக்கு தான் நான் இதை பேச வந்தேன். அடுத்த விஷயம் விவேகத்தை பற்றி சொல்லணும்னா, வேதாந்தம் அபரோக்ஷ அனுபூதி ரொம்ப பிரமாதமாக முதல்லயே சொல்லிட்டாங்க. அபரோக்ஷம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க. நீயாக, நானாக, எனக்குள்ளாக யாருடைய கம்பல்ஷன் பேர்லையோ, தூண்டுதல் பேர்லையோ, பக்தியின் பேர்லையோ, அபிமானத்தின் பேரிலையோ நம்பாம நானேக எனக்காக என்னுள்ளே நிச்சயிக்கப்பட வேண்டியது மட்டும்தான் பரமார்த்த உண்மை. அதை தவிர வேறு இல்லை. அது நீங்கள் இப்போ அது பிரம்மம், ஆத்மா, அயம் ஆத்மா பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, சத்தியகேது, ஸ்வேதகேது, என்ன வேணாலும் அதை சொல்லிக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற அந்த அபரோக்ஷ அனுபூதி, அதுக்கும் ஷட் சம்பத்தி அதிகாரத்துவத்தில் இருக்கிற 4 இன்க்ளூடிங் சமதமாதியோட கடைசி வரைக்கும் வரக்கூடியது இந்த விவேகம் முக்கியமாக தேவை. ஸ்ரத்தையை கூட இடையில விட்டுட்டு போலாங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா? இது அவசியம். ஏன்னா வேதாந்தத்தினுடைய அடிப்படை டீச்சிங் எப்படின்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இது எல்லாரும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வேதாந்தத்தின் இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா ஸ்ருதி, யுக்தி, அனுபூதி, இது வருது. யுக்தி அனுபூதி அப்படின்னு ஒன்று வருது. யுக்தி அனுபூத்தின்னா தன்னுடைய லாஜிக் அண்ட் ரீசனிங்கை வச்சு நீங்கள் ஒவ்வொன்றும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சிரவணம், மனனம். மனனம் அப்படிங்கிறதுக்கு எப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பேர் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அது எப்படின்னா குருமகாராஜ் சொல்லி கொடுத்தாரு, இன்னைக்கு 4 ஸ்லோகம் சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் சொன்னார், இவ்வளவு கலைச்சொற்கள் சொன்னார், எழுதிட்டு போயிட்டு அதை மனப்பாடம் பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லை. அதில் கேட்குறப்பவே 10 விஷயங்கள் கேட்குறப்பவே தெரிஞ்சிடும். ஏன்னா ஃப்ரீக்குவன்சி அப்படி இருக்கிறப்ப கேட்குறவே மறுபடியும் ஒரு 4 விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் ஆலோசித்து பார்க்குறது. அதுக்கு தான் இந்த யுக்தி அப்படிங்கிறது. லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கணும். இருந்தாலும் சந்தேகங்கள் வரும். சந்தேகங்களை கேட்டுக்கணும் உடனே, அடுத்த நாளோ அடுத்த வாரமோ. அதனால தான் சொல்கிறேன், நம்ம வேதாந்தம் 1-to-1 லெக்சரே அல்ல. சாரி, 1-to-many. இது 1-to-1, ஒருத்தருக்கு ஒருத்தர். எனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு இது நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது ஏன் தப்பு அப்படின்னு அவரை கேட்கணும். ஹீ வில் டெஃபினெட்லி கைட் அஸ். இது முக்கியமான விஷயம், இந்த ஸ்ருதி, யுக்தி, அனுபூதி அப்படிங்கிறது.
இதுதான் அபவுட் விவேகம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்ந்துக்கிட்டேன். உங்களில் யாருக்காவது வேறு ஏதாவது நான் சொல்கிறதுல ஏதாவது மாற்று கருத்தோ அல்லது நான் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இதில் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸ்ருதி அதே தான். இல்லை, காலையில் பகவான் சொல்லிட்டு இருந்தாரே. ஆல் ரைட். ஸ்ருதி, வேதம், ஸ்ருதிகள், சுருதி, வாக்கியம் எல்லாமே இதில் வந்துடும். ஏன்னா நம்ம பேஸ் பண்ணுறது அதுதான். உபனிஷத் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஸ்ருதி. யுக்தி அப்படிங்கிறது தான் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் கெப்பாசிட்டி. நித்திய அனித்திய வஸ்து விவேகம். எது மெய் உண்மை, மெய்ப்பொருள்? நித்திய வஸ்துங்கிறது தான் மெய்ப்பொருள். அனித்திய வஸ்து, பாக்கி எல்லாமே அனித்தியம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அனித்திய வஸ்துக்கள் இது அது இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. மகா ஆகாசம் வரைக்கும், ஆகாசம் சூட்கேஸில் ஆகாசம் தூக்கிட்டு போட்டு அதுவுமே இல்லைன்னு சொல்லணும். இந்த மாதிரி எல்லா ஒரு வாக்கியங்களில் வர்றதுலையும் வாக்கியார்த்தம், லட்சியார்த்தம் அந்த மாதிரி இருக்குது. அந்த லட்சியார்த்தம் எப்படி வரும்? அதுவும் அதுக்குள்ளே போகிறப்போ, ஏன்னா அதே வார்த்தைக்கு வேறு வார்த்தை வேறு வேறு மீனிங் இருக்கும். பொருத்தமான மீனிங் தான் பார்க்கணும், எந்த இது பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. யுக்தி இஸ் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் கெப்பாசிட்டி. இந்த விவேக், நித்தியானித்திய வஸ்து விவேகம் தான் யுக்தியை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அனுபூதி, பூதி அப்படிங்கிறதே போதம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. போதம் அப்படின்னா அறிந்து கொள்வதல். புத்தா வார்த்தை, புத்தாங்கிறதே அதுலேருந்து தான் வந்தது. போதம், ஞான போதம் அப்படின்னா போத தீபிகா, ஞான போத தீபிகான்னு ஒரு புக்கெல்லாம் இருக்கு. அறிவு திரட்சி அப்படின்னு சொல்லலாம். அதிலிருந்து வர்றது அந்த பூதி. பூதின்னா அனுபூதி, தனக்குள்ள வர்ற அந்த ஞான உருவாக்கம். அனுபவம் இல்லை. அனுபவம்னா அது ஒன்று சொன்னாரே இப்போ. அனுபவங்கிறது அப்படி இருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ். இது உள்ளார்ந்து ஒரு உணர்வா அறிந்து உணர்ந்துறது. இது நம்ம போன தடவை பேசணும். உணர்ந்து அறிதுன்னு சொன்னார், அறிந்து உணர்தல் அப்படின்னு சொன்னார் இல்லை, சொன்னீங்கல்ல? அதுதான் அந்த அறிவு. இதாக தான் அனுபூதி. தனக்காக அவர் சொல்லியா, நீயாக கன்ஃபார்ம் பண்ணணும், நீயாகவே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த எஸ். சரிங்களா?